முதலமைச்சர் விஜய் குறித்து விமர்சித்ததாக அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சோஃபா மாடல் அரசு கைது செய்தது. ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனை தாவேக அரசு கைது செய்த நிலையில் பாளையங்கோட்டை சிறையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், விரிவான விவரங்கள். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கடந்த திங்கட்கிழமை இந்த தாவேக அரசு முதல்வரை அவதூறாக பேசியதாக கூறி அவர் மீது பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 13 மணி நேரம் அவரை விசாரணை என்ற பெயரில் அலக்களித்து அதன் பின்பு தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை பார்ப்பதற்காக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நெல்லை வருகின்றார். நெல்லை வருகின்ற அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்குள் வந்த அவர் மார்க்கண்டேயனை நேரில் சந்தித்து தற்போது பேசி வருகிறார். முதலில் நடந்த சம்பவங்கள் குறித்து, கைது செய்யப்பட்ட விவரங்கள், எது போன்ற வழக்குகள் போன்ற சம்பவங்கள் குறித்து அவர்களிடத்திலே கேட்டறிந்தார். அதன் பின்பு அவர்கள் உடல்நலம் குறித்தும் விசாரித்துக் கொண்டார். மேலும் திமுக கழகத்தை பொறுத்தளவில் சட்டத்தில் தங்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் அந்த சட்டத்தின்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் எப்பொழுது உறுதுணையாக திமுக செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் அப்பா போன்ற முக்கிய பிரமுகர்களும் வந்துள்ளனர். மேலும் திமுக தொண்டர்களும் உதயநிதி ஸ்டாலின் வருவதை ஒட்டி சிறைச்சாலை முழுவதும் மற்றும் சிறைச்சாலை பகுதிகளிலும் திமுக தொண்டர்கள் அதிகமாக குவிந்திருக்கின்றனர். தற்போது சிறைச்சாலைக்குள்ள சென்ற அவர் தற்போது மார்க்கண்டேயன் அவர்களை சந்தித்து பேசி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வருவதை ஒட்டி சிறை பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வாகனங்கள் எதுவுமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வழக்கமாக சில முக்கியத்துவ வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படும். ஆனால் இன்று மொத்தமாக எந்த வாகனங்கள் இல்லாமல் சிறையினுடைய முதல் கதவே பூட்டப்பட்டு விட்டது. அதன் பின்பு அனைவரும் நடந்து சிறைச்சாலைக்குள் செல்லுமாறு அறிவித்தனர். அதற்கு மிகவும் அதிகமான கட்டுப்பாடுகளுடனே திமுக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தற்போதும் தொடர்ந்து நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.